ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியான வசனமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் அதனுடைய 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராகேல் தான் யாக்கோப்புக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோப்பை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். நாம் வசன தியானத்திற்கு கண்களை மூடி நாம் அப்பா சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும், ஆவியிலே நாங்கள் பலனடையவும், இந்த வருஷத்தின் நாட்களிலே ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ இந்த காரியங்களை தேவனாகிய கர்த்தாவே உடைய வார்த்தையின் மூலம் தேவனாகிய கர்த்தர் எடுத்து பயன்படுத்தின வேதாகமத்தின் பாத்திரங்களாகிய பெண்கள் மூலமாக நாங்களும் கற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் நிற்க, போராட, ஜெபிக்க, ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். உமது பரிசுத்தத்துக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த பெண்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏவாள் முதல் இன்றைக்கு ராகேல் வரையிலும் நாம் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நாம் யாக்கோப்புடைய மனைவி ஆகிய ராகேலை பார்க்கிறோம். லாபானின் மகள் யாக்கோப்புடைய மனைவி ஆகிய ராகேலை பார்க்கிறோம். லேயாள் 2 வேலைக்காரிகள், ராகேல் 4 பெண்கள். ஆனால் நாம் ராகேலை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்கும்படியாக தேவாவியில் ஏவப்பட்டோம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வசனத்திலிருந்து ராகேல் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள இந்த நாட்களில் நமக்கு தேவையான ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு தேவையான காரியங்களை தேவன் நமக்கு கற்றுத் தருவாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம் 30ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 30 அதில் 1வது வசனம் சொல்லுகிறது, கடைசி பகுதி, எனக்கு பிள்ளை கொடும் என்று சொல்லி ராகேல் கேட்கிறார். எனக்கு பிள்ளை கொடும் என்று சொல்லி தன் சகோதரி லேயாள் பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்க்கிறான். லேயாளுடைய வேலைக்காரியாக சில்வாள் பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்க்கிறான். ஆனால் ராகேலுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லும்போது அவளுடைய இருதயத்திற்குள்ளே ஒரு பாரம் உண்டாகிறது. எப்படியாகிலும் எனக்கு பிள்ளை கொடும் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தை உலக ரீதியாக நாம் இந்த வசனத்தை நாம் பார்க்காமல் நாம் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி நமக்கு தேவன் தந்தருளின தேவ கிருபையின்படியும் வெளிப்படுத்தலுக்குரிய வார்த்தையின்படியும் தேவ சமூகத்துக்குள்ளே ஆவிக்குள்ளே நாம் இந்த வசனத்தை நாம் தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை இதிலிருந்து கற்றுத் தருவாராக. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஸ்தோத்தரிக்கிறோம், ஆவிக்குள்ளே நிதானித்து அறிகிறான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் பகுதியில் நாம் அதை வாசிக்க முடிகிறது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவிக்கோடு சம்பந்தம் கலத்தி அதை தியானிக்கவும் வாசிக்கவும் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் முற்படுவான் என்று சொல்லி நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, அருமையான சகோதரிகளாகிய நமக்கு இந்த ராகேலிருந்து தேவன் கற்றுத்தருகிற நல்ல ஆவிக்குரிய ஒரு தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவை நாம் இதன் மூலம் நாம் வளர்த்து கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே அவள் சொல்லுகிறாள் பாருங்க, எனக்கு பிள்ளை கொடும் என்று சொல்லி கேட்கிறார். அந்த ஒரு லைனை தான் நாம் பார்க்க போகிறோம். ராகேல் கேட்கிறா, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன், எனக்கு பிள்ளை கொடும். எனக்கு அன்பானவர்களை, எல்லாரும் சந்தோஷத்தோடு இந்த 26வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். மன மகிழ்ச்சியாய் சந்தோஷத்தோடு அநேக வாக்கு தத்துவங்களோடு அநேக எதிர்பார்ப்புகளோடு அநேக தேவ சமூகத்தில் போய் நாம் வேண்டுதல் வைத்திருக்கிறோம், விண்ணப்பம் வைத்திருக்கிறோம். நம்முடைய குடும்ப காரியங்களுக்காக, பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக, எதிர்காலங்களுக்காக தேவ சமூகத்தில் அநேக காரியங்களை நாம் விண்ணப்பம் வைத்திருக்கிறோம். நல்ல வாக்கு தத்துவங்களை எல்லாம் நாம் இந்த 26லே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் முக்கியமாக நீங்களும் நானும் வந்து யோசிக்க வேண்டியது, தேவனாகிய கர்த்தர் இந்த 26ல் என் மேலே என்ன நோக்கத்தை வைத்து இந்த 26க்குள்ளே என்னை கொண்டு போனார் என்கிறத நாம் அறிய வேண்டும். தேவனுடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
இதுவரையிலையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிரம்பின வாக்கு தத்துவங்கள், ஜெப வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கிடைத்த வாக்கு தத்துவங்களை குறித்து சந்தோஷம். எனக்கு இந்த ஆண்டில் எப்படியாகிலும் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்து முடித்திருவார், இல்லை இந்த வீடை கட்டி முடித்து தந்துடுவார், இல்லை பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், இல்லை நான் விரும்புகிற காரியங்கள், இல்லை பலவீனத்தில் இந்த ஏதோ ஒன்று எனக்கு இந்த நாட்களில் கரெக்டாக நேர்த்தியாக எல்லாமே ஆரோக்கியமாக எனக்கு செய்து தந்துடுவார் என்கிற ஒரு வேண்டுதல் விண்ணப்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறோம். ரொம்ப நல்லது. எனக்கு அன்பான சகோதரங்களே, தாயே, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற எனக்கு அருமையான சகோதரங்களே, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நாம் இன்னும் ஒரு பக்கம் நமக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தருவார் 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 என்று சொல்லி நாம் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு ஒரு இளைய மைந்தனை போல நாம் இராதபடிக்கு, என் அப்பாவுடைய இருதயம் என்னை குறித்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய தனிப்பட்ட ஜப காரியங்களில் என்னுடைய அப்பா என்ன எதிர்பார்க்கிறார், இந்த வருஷத்து நாட்களில் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து நான் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த உறவு என்ன, அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன என்பதை நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் போய் தனித்து கேட்க வேண்டும். நிச்சயமாய் கேட்க வேண்டும். அப்பா நம்ம மேலே ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஏசப்பா இந்த 26ல் நம்ம மேலே ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். நாம் இருக்கிற குடும்பம் ஆகட்டும், நாம் இருக்கிற கிராமங்கள் ஆகட்டும், நாம் இருக்கிற தேசம் ஆகட்டும், நாம் போகிற திருச்சபை ஆகட்டும், சபை ஆகட்டும், எல்லா விதத்திலையும் நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நிச்சயமாய் நீங்களும் நானும் அறிய வேண்டும் என்கிறதே தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இங்கே ராகேல் கேட்கிறா, எனக்கு பிள்ளை கொடும். இப்போ பாருங்க, அவளுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு அங்கலாய்ப்பு. புருஷனுக்கு நிறைய ஆடுகள், நிறைய சம்பத்துகள், நிறைய ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. தன்னுடைய தகப்பனாருக்கு குடும்பத்தில் எல்லாம் நிறைய இருக்கிறது. பாருங்க, தன்னுடைய சகோதரிகளுடைய பிள்ளைகள் இருக்கிறது, சகோதரியின் வேலைக்காரி பெற்றெடுத்த பிள்ளைகள் இருக்கிறது. அவள் எதையும் குறித்து, அவள் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் அவள் விசாரப்பட்டது, கவலைப்பட்டது போலையோ இல்லை, எதை குறித்தும் அவள் சந்தோஷப்பட்டது போலையும் இந்த இடத்துல இல்லை. பாருங்க, ஒன்று மட்டும் கேட்கிறா, எனக்கு பிள்ளை கொடும் என்று சொல்லி. எனக்கு பிள்ளை கொடும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்த உலக வாழ்க்கையில் குழந்தைகளை பெற்று வளர்த்தி கொண்டிருக்கிறோம். அது உலக ரீதியாய் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அதை உன்னதத்திற்கு கொண்டு பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு சேர்க்கிற பொறுப்பும் நம்மிடத்தில் இருக்கிறது. அநேக ஸ்திரீகள் குழந்தைகள் இல்லாமல் இன்றைக்கு சகோதரங்கள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் குறித்து இந்த இடத்துல இந்த வசனத்தை தியானிப்பதற்கு ஆவியானவர் கட்டளையிடல. ஆனால் இந்த 2026க்குள்ளே நமக்கு ஒரு ஆவிக்குரிய சந்ததியை நாம் நிச்சயமாய் பெற்றெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் அவரை எதிர்பார்க்கிறார். நமக்குள்ள அவர் எதிர்பார்க்கிறார், நமக்குள்ள அவர் எதிர்பார்க்கிறார். இந்த 26க்கு இந்த மரத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மரத்தை நான் இந்த வருஷத்தில் நான் ஆரம்பத்தில் நல்லா ஏர் கொத்தி போட்டு, அதுக்கு உரம் போட்டு, நல்லா அதுக்கு தண்ணீர் ஊற்றி நான் நல்ல செழிப்பாக்குவேன். ஆனால் இதிலிருந்து எனக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டும். நல்ல ஒரு நற்குலை திராட்சை செடியாக இந்த வருஷத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் ஆகாத காட்டு திராட்சை கொடிகளாய் மாறி போகக்கூடாது என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் நம்ம மேலே முதலாவது ஒரு ஆவிக்குரிய ஒரு துக்கம் நமக்குள்ளே வர வேண்டும். லௌகீக துக்கத்தில் இன்றைக்கு நாம் நிறைந்து கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்லும்போது லௌகீக துக்கத்தில் நிரம்பினால் நம்முடைய முடிவு பரிதாபம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு துக்கம், ஒரு ஆவிக்குரிய கர்ப்பம் நாம் தரிக்க வேண்டுமே. எனக்கு அன்பான சகோதரங்களே, இவ்வளவு காலம் நாம் ஓடினோம், உழைத்தோம், சம்பாதித்தோம், ஒன்று நம்முடைய கரத்தில் இல்லை. நாம் இன்றைக்கும் எதிர்பார்ப்போட வெறுமையான கரங்களோட தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆவிக்குரிய கர்ப்பம், ஒரு ஆவிக்குரிய ஒரு கர்ப்பம் தரிக்க பரிசுத்த பவுல் சொன்னது போல உங்களுடைய நாமே ஸ்தோத்திரம், உங்களுக்குள் நான் கிறிஸ்து உருவாகும் அளவு நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கர்ப்ப வேதனை பட வேண்டும். அதுதான் அந்த ராகேலுடைய வாழ்க்கையில நாம் கண்டுகொள்ளுகிறது. அவளுடைய வாழ்க்கை இருதயம் முழு
முழுவதும் சொல்லுகிறான், எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் என்று சொல்லி. அப்போ நமக்கு ஒரு சந்ததி நிச்சயமாய், ஒரு ஆவிக்குரிய ஒரு சந்ததி நம் மூலமாக பிறக்க வேண்டும். அதை நாம் நிச்சயமாய் நாம் தட்டி தள்ள முடியாது. எந்த ஒரு ஸ்தோத்தரிக்கிற மரமானாலும் சரி, எதுவானாலும் சரி, ஒரு பின் சந்ததியை அது உருவாக்கி விட்டு தான் இந்த மண்ணை விட்டு மறையும். ஆனால் நீங்களும் நானும் ஏதோ உலகத்தில் வாழ்ந்தோம், குடும்பத்தில் வந்தோம், பிள்ளைகளை பெற்றோம், நாம் இந்த உலகத்தை விட்டு சொல்லுகிறோம் என்கிறதான ஒரு ஒரு துக்கமான ஒரு முடிவை நாம் சந்திக்காதபடிக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் பெற்றெடுத்த ஆவிக்குரிய பிள்ளைகளை நாம் உருவாக்கி வளர்த்து விடுகிற ஒரு அருமையான தாயா நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்கிறதே தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் அவர் சொல்லுகிறார் பாருங்க, எனக்கு பிள்ளை கொடும் என்று சொல்லி கேட்கிறார். நாம் கேட்போம், ஆண்டவரே சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைப்போமா? ஆண்டவரே இந்த வருஷத்து நாட்களில் ஆண்டவரே எனக்கு ஸ்தோத்திரம் ஆத்துமாக்களை தாருங்க ஆண்டவரே. நான் வாழ்கிற குடும்பத்தில் ஸ்தோத்திரம் பிள்ளை ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் எனக்கு ஆண்டவர் தந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா, மருமகன் ரட்சிக்கப்படலையா, மருமகள் ரட்சிக்கப்படலையா, மகள் ரட்சிக்கப்படலையா? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரை எனக்கு நீங்க தந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரம் உடையவர்களாக நாம் இந்த நாட்களிலே நாம் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்கிற ஸ்தோத்திரிகிற கடந்து போகிற திருச்சபையை குறித்த ஒரு பாரம், ஆண்டவரை இந்த திருச்சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள், அபிஷேகம் பெற்ற வாலிப பிள்ளைகள் எழும்ப வேண்டுமே என்கிறதான ஒரு பாரம் உடையவர்களாக எந்த ஒரு காரியத்தையும் நாம் இருதயத்துக்குள்ள கர்ப்பம் தரிக்காம நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் அதோடைய ரிசல்ட்டை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் முதலாவது நாம் கர்ப்பம் தரிக்கும் போதுதான், எதை நாம் கர்ப்பம் தரிக்கிறோமோ அது நம்மிடத்திலிருந்து பிறப்பிக்கும். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஆவிக்குரிய ஆத்துமாக்களை நாம் கர்ப்பம் தரிப்போமானா நிச்சயமா அந்த ஆத்துமாக்கள் நம் மூலமாக அது பிறப்பிக்கப்படும். பாவத்தை கர்ப்பம் தரித்தால் அது மரணத்தை பிறப்பிக்கப்படும். ஜீவனை நாம் விரும்பினோமானால் அதன் மூலமான நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். எதை நாம் விரும்புகிறோமோ, எதை நாம் கர்ப்பம் தரிக்கிறோமோ அந்த கர்ப்பத்தில் ஒரு நிச்சயமாய் ஒரு பிறப்பு உண்டு என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வருஷத்த நாட்களில் நாம் ஸ்தோத்திரம் ஒரு ஆவிக்குரிய கர்ப்பம் நாம் தரிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் தனித்து போய் ஆண்டவரே வேத வாக்கியங்கள் இப்படி சொல்லுகிறது, வேதத்தில் இருக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஸ்திரீகளை குறித்து இப்படிப்பட்ட எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இந்த வருஷத்து நாட்களிலே என்னை குறித்த தேவ திட்டம் என்ன ஆண்டவரே, என்னை குறித்த தேவ சித்தம் என்னப்பா என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் கேட்போமானா நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வருஷத்துல நம்மை ஆச்சரியமாய் கர்த்தர் வழி நடத்துவார். பாருங்க, அநேகமாயிரம் ஸ்தோத்தரிக்கிற பொன் வெள்ளியை பார்க்கலும் தேவன் விளம்புகிற ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்திலே கொண்டு வரும் தெரியுமா? எவ்வளவு நம்முடைய வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் சவதரித்தாலும் ஒரு கலக்கம் நம்மை தேடி வரும். ஆனா தேவன் விளம்பின அந்த வார்த்தையை நாம் கை கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நாம் நிற்போமானால் உண்மையாகவே ஒரு பெரிய சந்தோஷம் நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய குடும்பத்துக்குள்ள, நம்முடைய சந்ததிகளுக்குள்ள தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் பெற்றோமானால் எனக்கு அன்பானவர்களே, தலைமுறைக்கு அந்த வார்த்தை கடந்து சென்று கொண்டிருக்கும். பாருங்க, ஆமென். அதான் வேதம் நமக்கு சொல்ல, உன் வாயிலிட்ட வார்த்தை சந்ததியாய். அப்ப நாம் தேவ சமூகத்திலே நாம் இந்த நாட்களிலே நாம் தேவ சமூகத்திலே நாம் நிற்போமானா உண்மையாக வருகிற நாட்களில் எல்லாம் சமுதாயத்தை, வாலிப சமுதாயத்தை கிறிஸ்துவுக்காக எழுப்ப முடியும். நாம் நன்றாக நாம் யோசித்துக் கொள்ள வேண்டிய, நாம் அடி எடுத்து வைக்கிற நாட்களை யோசித்து பாருங்க, காலங்களை எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய காலத்தில் கம்ப்யூட்டர் காலம் என்று சொல்லுகிற ஒரு டிஜிட்டலுக்குள்ள ஸ்தோத்திரம் உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஆனா நம்முடைய பிள்ளைகளுடைய காலம், நம்முடைய ஸ்தோத்தரிக்கிறோம் தேசத்தில் வாலிப பிள்ளைகளுடைய காலம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஏஐயோடு அவர்கள் பயணிக்க தொடங்குகிறார்கள். அந்த ஏஐயோடு அவர்களுடைய பயணம் தொடங்கும் போது நாம் எது சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை வரும். உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லி பிள்ளைகள் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு இடத்துக்குள்ளே நாம் வந்து நிற்கிறோம். உண்மையாகவே நம்முடைய பிள்ளைகளே கிறிஸ்துவுக்கு நேராக, ஒரு பரிசுத்தத்துக்கு நேராக, ஒரு உண்மையான ஒரு சமாதானத்துக்கு நேராக நம் பிள்ளைகளை கொண்டு நடத்த வேண்டுமானால் எத்தனை கோடி நாம் பணம் செலவு பண்ணினாலும் முடியாதுங்க. எனக்கு அன்பான சகோதரங்களே, நாம் தேவ சமூகத்தில் போய் நாம் தனித்து முழங்கால் படியிடுவோம். ஆனால் நிச்சயமாய் அந்த ஸ்தோத்தரிக்கிற ஜபம் பிள்ளைகளை மாற்றும். அந்த ஜபம் நிச்சயமாய் பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக கொண்டு வரும். ஒருவேளை நான் பெற்றெடுத்த பிள்ளை என் குடும்பம் என்று சொல்லி நில்லாதபடிக்கு நாம் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை பாருங்க. இந்த வருஷம் ஜனவரி பிறந்த பிறகு எத்தனை வாலிப பிள்ளைகள் நாம் கண்கள் எதிர மறித்து போகிறார்கள். வண்டி ஆக்சிடென்டா,
தற்கொலை பண்ணி எவ்வளவு பிள்ளைகளுடைய முடிவை பாருங்க. இந்த பிள்ளைகளுக்காக நாம் என்ன செய்கிறோம்? இந்த பிள்ளைகளுக்காக வேதத்தில் நாம் புலம்பல் புஸ்தகத்தில் நம்ம ஒரு வசனம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்க. புலம்பல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: எழுந்திரு, நடு ராத்திரியில் நீ எழும்பி உன் பிள்ளைகளுக்காக ரோடுகளிலும் வீதிகளிலும் முச்சித்து கிடக்கிற உன் குழந்தைகளுக்காக தேவனிடத்தில் என்ன செய்வன்? கரத்தை ஏறடுன்னு சொல்லி இருக்கிற பாருங்க. எழுந்திரு, ராத்திரியிலே முத்தற்சாமத்திலே எழுந்திரு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களிலும் முனையிலும் பசியினால் முற்றித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை ஏறடு என்று சொல்லியிருக்க. உன் கைகளை அவரிடத்தில் ஏறடு என்று சொல்லி. எனக்கு அன்பான சகோதரங்களே, இந்த வருஷத்து நாட்களிலே நாம் எவ்வளவுதான் நன்மையை தேடி வைத்திருந்தாலும் ஒரு நாள் அது நம்மை விட்டு போகும். ஆனால் இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய இருதயத்தின் ஆழத்தை பாருங்க, அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை பாருங்க. தூங்கி கொண்டு இருக்கிறோம், பகலை தூங்குகிறோம், ராத்திரி தூங்குகிறோம், அதிகாலையில் தூங்குகிறோம். எந்த நேரம் பார்த்தாலும் நம் தூக்கத்தை விட்டு நம்மளே வர முடியல. கொஞ்ச நேரம் நம்ம விழித்திருப்போமானா டிவிக்கு முன்ன, மொபைலுக்கு முன்ன, இல்லை கொஞ்ச நேரம் நம்ம சமயம் கிடைக்குமானா நாம் யாரோடாவது நம்முடைய வார்த்தை நேரத்தை செலவு பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எழுந்திரு, ராத்திரியிலே முத்தற்சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களிலும் முனையிலும் பசியினால் முற்றித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு என்று சொல்லியிருக்கிறது. தேவ சமூகத்தில் நம் கரங்களை உசர்த்தி, ஆண்டவரே, தெருக்களில் நடக்கிற பிள்ளைகளை பாருங்க, வீதிகளில் நடக்கிற பிள்ளைகளை பாருங்க. பச்சை வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு 10 வயசு தாண்டினாலே பிள்ளைகள் போதைக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் இதை நாம் என்ன செய்கிறது? நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இதை ஸ்தோத்தரிக்கிற பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு பாரப்படுகிறாரு. நமக்கு அந்த அக்கறை இல்லாததுனால, நமக்கு அந்த பாரம் இல்லாததுனால இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு மறுபடியும் அதை சொல்லி தருகிறார். இப்படி பாரு, உன் தெருக்களை பாரு, உன் தேசத்தை பாரு. நீ உன்னுடைய ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள மட்டும் நின்று கொண்டு போகாத. நீ உன்னுடைய குறுகின உனக்கு தெரிந்த 2 நண்பர்களை மட்டும் வைத்து காலத்தை ஓட்டி கொண்டு போகாத. உனக்கு தெரிந்தது ஏதோ நான் அமைதியா சத்தம் இல்லாம சபையில போனோம், ஆராதிக்கணும், வீட்டுல வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கணும்னு பாராத. நீ தேவ சமூகத்துல போய் 1 மணி நேரமாவது, ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், என் தெருக்களில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, என் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, என் திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, வளர்ந்து வருகிற வாலிப பிள்ளைகள் கையாளுகிற விதத்தை பாருங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உன் கரத்தை உயர்த்தி நிற்பாயானால், இங்கே சொல்லி இருக்கிற பாருங்க, மூச்சித்து போகிற பிள்ளைகள். இன்னைக்கு பாருங்க, ஒரு பக்கத்துல அதுல சொல்லி இருக்கு பாருங்க, பசியினால் என்று சொல்லி இருக்கு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வசனம் கிடைக்கல, வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு ஆத்தும பசி பிள்ளைகளுக்கு, அந்த வசனங்கள் அந்த பிள்ளைகளுக்கான கிடைக்க வேண்டிய அந்த உணவு கிடைக்காத பட்சத்தில் எந்த உணவெல்லாமோ தின்று பிள்ளைகள் ஸ்தோத்திரம் தன் காலங்களை ஓட்டுகிறார்கள். ஆனால் தன்னுடைய ஆத்மாவுக்கு, தன்னுடைய பரிசுத்தத்துக்கும், நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எப்படி ஸ்தோத்திரம் வாழ வேண்டும் என்கிறதான அந்த வாழ்க்கைக்கும் ஏற்றதான உணவு கிடைக்காதபடியினால எப்படியோ வாழ்கிறார்கள், தாறுமாறாய் வாழ்கிறார்கள். பிள்ளைகளை குறித்து பெற்றோர் சமாதானமாக வாழ முடியல. அன்பானவர்களை, நீங்களும் நானும் போராட வேண்டியது தேவ சமூகத்தில். நமக்கு பின்னாடி ஒரு சந்ததி எழும்பித்தான் ஆக வேண்டும். நமக்கு பின்னாக ஒரு சந்ததி எழும்பித்தான் ஆக வேண்டும். அது நம்முடைய பிள்ளைகளா, நம்முடைய கிராமத்தில் உள்ள பிள்ளைகளா, நம்முடைய சொந்த பந்த பிள்ளைகளா, எதுவானாலும் சரி. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக. இங்க யார் சொல்றார் பாருங்க, எல்லா தெருக்களிலும் முனையிலும் முற்றித்து போகிறார். இங்கே அதே புலம்பல் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுக்குதல் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இளகி தரையிலே வடிகிறது. குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதியிலே மூச்சித்து கிடக்கிறார்கள்.
குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதியிலே முச்சித்து கிடக்கிறார்கள். எரேமியாவை கொண்டு கர்த்தர் பேசுவாரு, புலம்புவாரு, அழுவாரு. தரப்புல நிற்க மாட்டியா, சுயநலத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாயே, நீ தரப்புல நிற்க மாட்டியா என்று சொல்லி அவர்கள் குத்துண்டவர்களைப் போல நகரத்தின் வீதியிலே முச்சித்து கிடக்கும் போது, தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும் போதும் தங்கள் தாய்களை நோக்கி தானியம் திராட்சரசம் எங்கே என்கிறார்களே. பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரம் எங்கே? பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபம் எங்கே? கொடுக்க வேண்டிய வசனம் எங்கே? ஆவிக்குரிய உணவு எங்கே? இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்தோத்திரம் தாய்மார்களுடைய மடியிலே ஒவ்வொரு பிள்ளைகள் சுமக்கப்பட வேண்டுமே. தாய்மார்களுடைய இருதயம் இன்றைக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை சுமக்கப்பட வேண்டுமே. நான் முதலாவது ஆயத்தப்பட வேண்டிய இந்த வருஷம் உண்மையாகவே தேவ சமூகத்தில் ராகேல் கேட்டதை போல எனக்கு ஒரு பிள்ளையை கொடும் என்று சொல்லி கேட்டாள் அல்லவா? அதே ஸ்தோத்திரம் அந்த ஜெபத்தை நீங்களும் நானும் நிச்சயமாக நாம் ஏறெடுப்போமானால், ஒரு ஆத்ம கர்ப்பம் தரிப்போமானால், இன்னைக்கு நம்முடைய ஸ்தோத்தரிக்கிறோம் வீதிகளிலும் ரோடுகளையும் நமக்கு முன்னாக ஸ்தோத்திரம் எழும்பி வருகிற வாலிபத்தையும் வாலிப சமுதாயத்தையும் என்று நாம் திரும்பி பார்ப்போமானா, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை தேவன் இந்த நாட்களில் நமக்கு தந்தருளுவார். அன்றைய சமூகத்தில் இப்போ சகோதரங்களே போராடுவோம், செபிப்போம். நம்முடைய கரங்களை அவருக்கு நேராக ஏறெடுப்போம். நம்முடைய தெருக்களிலும் வீதிகளிலும் கிடக்கிற குழந்தைகளை கர்த்தர் நமக்கு இந்த நாட்களிலே அவர் நமக்கு தருவாருங்க. ஆத்மா பிள்ளைகள் பரிசுத்த வஸ்திரம் தரித்து பிள்ளைகள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் போது பிரேத கல்லறையில் இருந்த வாலிபனை பார்த்து ஸ்தோத்திரம் ஆண்டவர் அந்த அவனுக்குள் இருந்த அந்த பிசாசின் ஆவி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஆவியை துரத்தின போது அவன் புத்தி தெளிந்தது, வஸ்திரம் தரித்தான், அவன் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் வாலிபர்களுக்காக நம்முடைய கரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் உசர்த்தும் போது, இன்னைக்கு புத்தியிலே அந்தகாரப்பட்டு உலகத்தினுடைய இன்பமும் தான் பெரிது என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கு 16-17 வயதிலே காதல் வரி, 18 வயதில் காலேஜுக்குள்ள இன்றைக்கு ஒரு ஒரு மகளை கத்தியால் குத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்முடைய தேசம் எங்கே போயிட்டு இருக்குது? நம்முடைய வாலிபம் எங்கே போயிட்டு இருக்கிறது? எந்த நம்பிக்கையோட நம்முடைய பிள்ளைகளை வெளியே விட முடியும்? காலேஜுக்கு விட முடியும்? நம் குறை சொல்லுகிறவர்களாக, ஒருவர் தாக்குகிறவர்களாக அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிறது பெற்றோர் விரும்புகிறது. ஆனால் பரிசுத்தம் நம்முடைய விருப்பத்தில் இல்லை. நாம் விரும்புகிறதை தேவ சமூகத்தில் சொல்லணும். கர்த்தருடைய சமூகம் தான் ஒரு மனிதனுக்கு பரிசுத்தத்தை கொண்டு வர முடியும். ஒரு மனிதனுக்கு பரிசுத்தத்தை கர்த்தர் தான் கொண்டு வர முடியும். என்னை கேட்கிற அருமையான சகோதரமே, நான் எவ்வளவோ இந்துக்குள்ள இருக்கும்போது எப்படி பரிசுத்தமாய் வாழணும், எப்படியாவது உண்மையாய் வாழணும், எப்படியாகில சமாதானமாய் வாழணும், எத்தனையோ தெய்வங்கள் ஓடி 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 போய் ஸ்தோத்திர கும்பிட்டு பார்த்தேன், பூஜைகள் செய்து பார்த்தேன், பலி செலுத்தி பார்த்தேன். வாழ முடியல, அந்த பரிசுத்தத்தை ஸ்தோத்திர அடைய முடியல. வேதம் சொல்லுகிறது, வாலிபன் ஸ்தோத்திர கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வதனாலே, அது வாலிபன் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் பரிசுத்தம் என்று படுத்துவது ஒன்று, அது கர்த்தருடைய வசனம் தான். கர்த்தருடைய வசனம் இல்லை என்ற ஒரு மனிதனுக்கு பரிசுத்தம் இல்லை. அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டோமானால், அந்த பரிசுத்த தேவனை நோக்கி நம்முடைய சந்ததிகளுக்கு ஆண்டவரே என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் நிற்போமானால், ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய சந்ததிகளை அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்திற்குள்ளே ஒரு பெரிய தேவ சமாதானம் உண்டாகும். நம்முடைய கிராமம், நான் வசிக்கிற கிராமம், நம்முடைய திருச்சபை, நம்முடைய சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். தேவ சமூகத்திலே நாம் தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிப்போம். கர்த்தர் இந்த நாள் இந்த வசனத்தோடு நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த வசனத்தை எடுத்து வாசித்து தியானிங்க. அதிகாரம் 30:1 தியானிங்க. புலம்பல் எடுத்து தியானிங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறீரே, ராகேல் கூப்பிடுகிறாளே, ஆமேன், எனக்கு ஒரு பிள்ளையை கொடும் என்று சொல்லி கேட்கிறாளே, ஆண்டவரே, எனக்கு அந்த வருஷத்தின் நாட்களில் ஒரு ஆத்ம பாரத்தை தாரும் ஆண்டவரே, அழிந்து போகிற புலம்பல்ல எரேமியா கதறுகிறாரே, இப்படியாய் ஒரு நொறுக்கதில் உள்ள ஒரு ஸ்தோத்தரிக்கிற பரிசுத்தவான்கள் கதறல்
இன்னும் எல்லாவற்றுக்கும் மேல தேவனாகிய கர்த்தருடைய இருதயம் நம்மை நோக்கி பார்க்கிறது. என் பிள்ளைகள் தேவ சமூகத்துல வரமாட்டார்களா, என்னிடத்துல வந்து கேட்க மாட்டார்களா என்று சொல்லி ஆமை ஸ்தோத்தரிக்கிற கர்த்தருடைய இருதயம் இந்த 26 நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் தேவ சமூகத்துக்கு திரும்புவோமா? தேவ சமூகத்துக்கு நாம் ஆமீன் வீணாய் செலவழிக்கிற நேரத்தை அன்றைய சமூகத்திற்கு கொடுப்போமா? கர்த்தர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, நம்முடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. ஏசப்பா, நம்முடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்தின் நாட்களிலே என் தேவனாகிய கர்த்தாவே, நம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தின்படி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரங்கள். ஒவ்வொருவரும் உடைய சமூகத்திலே வந்து நிற்க, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சமூகத்திலே வந்து நிற்க ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திர. தனக்காக அல்ல ஆண்டவரே, பிறனுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரி. தன் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, அல்ல பிறனுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரி. எங்கள் கண்களுக்கு எதிராக நாங்கள் கேட்கிற காரியம், பார்க்கிற காரியம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா துதிக்கிறதே லேசாக விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்க ஆண்டவரே ஒரு ஜெப ஆவி ஆண்டவரே ஸ்தோத்திர, ஒரு ஜெப மன்றாட்டை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தேவன் கர்த்தாவே ஒரு ஆத்ம பாரத்தோடு ஆண்டவரே இந்த வருஷத்து நாட்களில் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல, அநேக வாலிப பிள்ளைகளுக்கும் அது அன்பை சொல்ல, அநேக ஆண்டவரே ஸ்தோத்திர பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பத்தக்கதாக தேவரே நிற்கிற ஆசீர்வதியும் நாம மட்டும் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய உள்ளத்திலே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது சம்மட்டியை போல அது கடந்து செல்லட்டும் என்று ஜெபிக்கிறோம். சுயம் உடைவதாக, சுய வட்டத்துக்குள் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற நான் என் குடும்பம் என்கிற ஆண்டவரே அந்த நிலையில இருந்து ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் விரும்புகிற வண்ணமாய் ஆண்டவரே நான் உயர்த்தப்பட்ட பின்பு நான் நாமே ஸ்தோத்திரம் உங்களை என்னிடத்திற்கு இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னீரே. இன்னும் உங்களை உயர்த்தவும் அநேக நரகத்திற்கு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஆயத்தமாகிற இந்த உலக அழிவிலே நிற்கிற அநேக மடிந்து போகிற ஆண்டவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரை. வாலிப பிள்ளைகளுக்காய் ஜனங்களுக்காய் திறப்பில் நிற்கத்தக்க தேவன் கிருபை தார் என்று மோசே ஆரோனை ஆண்டவரை ஒன்றி எழுப்பினாரே. செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே தூபபீடத்தை பிடித்துக் கொண்டு நில்லு என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். சத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரை நீ ரட்சித்த உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபம் என்கிற தூப கலசத்தை ஏந்தி கொண்டு உம்முடைய சமூகத்திலே நிற்க கிருபை தாரும். ஆசீர்வதி உம்முடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.